ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, புதிய ரேஷன் கார்டை வந்து ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய ஃபோட்டோ, குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டு, குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு, சிலிண்டர் புக்கு, வீட்டு வரி ரசீது அல்லது வீட்டு வாடகை ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு விண்ணப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. tnpds.government.in இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குடும்பத் தலைவர் பெயர் வந்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து தமிழ்லேயும் டைப் பண்ணணும். அதே போல் குடும்பத் தலைவருடைய அப்பா பேர் அல்லது கணவர் பேர் ஆங்கிலத்தில் இந்த பக்கம் டைப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து தமிழில் டைப் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுடைய வீட்டு முகவரி வந்து ஆங்கிலத்துலேயும் டைப் பண்ணிவிட்டு அதே போல் ரைட் சைடில் தமிழ்லேயும் டைப் பண்ணணும். டோர் நம்பரு, தெரு பேர், உங்களுடைய ஊர், இது இந்த பக்கம் ஆங்கிலத்துலேயும் இந்த பக்கம் தமிழ்லேயும் வந்து நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி சரியாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கிராமம் வந்து செலக்ட் பண்ணணும். என்ன ஊரோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அஞ்சல் குறியீடு எண் அது என்ன, அடுத்து உங்களுடைய மொபைல் எண் வந்து சரியான முறையில் டைப் பண்ணிக்கணும். எந்த மிஸ்டேக் இல்லாத மாதிரி உங்களுடைய மொபைல் எண் சரி பண்ணிக்கிட்டு டைப் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து மேலே வந்து புகைப்படம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத் தலைவருடைய புகைப்படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. அது கீழே உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைப் பண்ணதோடு சேர்த்து பிறந்த குடும்பத் தலைவருடைய பிறந்த தேதி அதை வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கணும். அடுத்து பாலினம் ஆணா பெண்ணா செலக்ட் பண்ணிவிட்டு தேசிய இனம் இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ந்தெடுக்கவும் தொழில் வந்து என்ன தொழிலோ அதை போட்டுக்கலாம். லேடிஸை வந்து குடும்பத் தலைவராக இருந்தால் அதர்ஸ் போட்டுக்கிட்டு மாத வருமானம் வந்து 5000, குறைஞ்சபட்சம் மாதத்திற்கு 5000 அப்படின்னு போட்டுட்டு அடுத்து வந்து எந்த ஆவணம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஆதார் கார்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பதிவேற்றிடுறேன். அந்த ஆதார் கார்டுடைய 12 இலக்க எண்ணை வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னோடனே அது வந்து சேர்ந்து குடும்ப தலைவர் வந்து சேர்ந்துடுச்சு. அடுத்து வந்து குடும்ப உறுப்பினரை வந்து அதே மாதிரி உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு மஞ்சள் கலரில் இருக்கும், அது வந்து டிக் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இதுலேயும் அதே போல் குடும்ப உறுப்பினருடைய பெயர் வந்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தமிழில் டைப் பண்ணிவிட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணணும். பக்கத்தில் ஆணா பெண்ணா பாலினம் செலக்ட் பண்ணிவிட்டு தேசிய இனம் இந்தியனுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு குடும்பத் தலைவருக்கு இவங்க குடும்ப உறுப்பினர் வந்து என்ன முறை அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். நான் வந்து கணவர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து தொழில் வந்து அதர்ஸே போட்டுக்கிட்டு மாத வருமானம் வந்து 0ங்கிறத போட்டுக்கலாம். ஏன்னா குடும்ப தலைவருக்கு வந்து மாதம் 5000ன்னு நான் போட்டதால் குடும்ப உறுப்பினருக்கு மாத வருமானம் 0ன்னு போட்டுக்கிட்டு இவங்களுடைய ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஆதார் கார்டுடைய 12 இலக்க எண்ணை வந்து டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்கும், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உறுப்பினர் வந்து குடும்பத் தலைவரும் அடுத்து உறுப்பினரை வந்து சேர்த்துட்டோம். அதாவது குடும்பத் தலைவராக ஒரு பெண்ணையும் அவங்க கணவரையும் குடும்ப உறுப்பினராக சேர்த்தாச்சு. அடுத்து வந்து அட்டை தேர்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். எந்த வகையான அட்டையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு அதில் வந்து நான் அரிசி அட்டை, ரேஷன் கார்டு அரிசி அட்டைங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்றுக்கு வந்து மின்சார கட்டணம், ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட்டு நிறையா கேட்கும். அதில் வந்து நான் வாடகை ஒப்பந்தம், வீட்டு வரி ரசீது இந்த மாதிரி நிறையா கேட்கும். அதில் வந்து எரிவாயு நுகர்வோர் அட்டையும் வீட்டு வாடகை ஒப்பந்தமும் அட்டாச் பண்ணிட்டேன். கீழே வந்து எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் வந்து கேட்குது. அதில் வந்து உங்கள்கிட்ட எரிவாயு இணைப்பு அட்டையை எடுத்து அது வந்து யார் பேரில் இருக்குங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து இந்தியன் கேஸா பாரத் கேஸாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எல்ஜிபியோட நுகர்வோர் எண் அதுவும் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எரிவாயு நிறுவனத்தின் பெயர் வந்து என்னங்கிறதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சிலிண்டர் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குது. அதில் 2 இருக்கா இல்லை உங்கள்கிட்ட 1 இருக்காங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தகவல் உண்மைங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் வந்து கொடுப்பாங்க. அந்த குறிப்பு எண் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து
ஒரு குறிப்பு எண் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பு எண் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸாக அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்தா அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே வந்து கார்டு வந்து கொடுத்துட்றாங்க. நாம் மேற்சொன்ன அடிப்படையில் இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.